அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையினுடைய 3வது பாசுரம், ஓங்கி உலகளந்த அப்படிங்கிற பாசுரம். இதில் முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி ஓங்குறாரு அப்படின்னா, மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட 3 அடி மண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வாமனனா போய் வர வாங்குறாரு. ஆனால் வாங்கின அடுத்த செகண்டே அவர் வளர ஆரம்பிச்சிட்டாராம். அதான் ஓங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல், கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் அப்படியே கடகடகடகடகடன்ட்டு வளர்ந்துக்கிட்டே போகிறாரு. அதுவும் எவ்வளோ தூரம்னா உலகத்தையே அளக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய உருவமாக ஆகுறாரு. அதுதான் மிகப்பெரிய உருவமாக ஆகுறத தான் அவங்க ஓங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓங்கி உலகத்தையே அளந்த அவன் உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் உத்தமன்? எந்த தவறும் செய்யாதவன் தான் உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்லுவாங்க கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, குட், பெட்டர், பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நேர் தமிழ் ஆக்கம் என்ன அப்படின்னா உத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உத்தர அப்படிங்கிறது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி, உத்தமம் அப்படின்னு சொல்கிறது தான் சூப்பர்லேட்டிவ். அதுதான் இதை விட நல்லவன் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எப்படின்னா, மகாபலி சக்கரவர்த்தி வந்து ஒரு சிறந்த ஹரிபக்தன். அவன் வந்து தார்மீகமான முறையில் அஸ்வமேத யாகம் பண்ணி நான் இந்திரனா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்திரன் வந்து அவனும் வந்து மகாவிஷ்ணு காலில் விழுந்து, என்னுடைய பீரியடே இன்னும் முடியலையே, அதுக்குள்ளே இவன் இன்னொருத்தன் வரானே என்னோட போட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவனையும் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. அதனால மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்த பழி வந்தாலும் தானே ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன உருவமா வந்து எனக்கு 3 அடி மண் வேணும் அப்படின்ட்டு கேட்டு மண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே மிகப்பெரிய உருவமா வளர்ந்து 3வது அடிக்கு இடம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், போகட்டும் கண்ணனிக்கேன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. இவர் பண்ணது தப்பு, சின்ன உருவமா வந்து பெரிய உருவமா வாங்கினது தப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப குற்றம் சொல்றாங்க. இருந்தாலும் எந்த பழி வந்தாலும் அதை நானே ஏத்துக்கிறேன், என்னுடைய 2 பக்தர்களையும் நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பழியை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதுனால அவரை வந்து உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் என்ன பண்ணணும் அவரை அப்படின்னு சொன்னா, அவருடைய பேரை தான் பாடணும். ஆரம்பத்துல இருந்தே அவங்க அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இனி கடைசி வரைக்கும் அதே தான் சொல்ல போறாங்க. அவருடைய பேரை நாம் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து சாற்றி அப்படின்றதுன்னா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து பாடணும், அதை வந்து நல்லா கொஞ்சம் சத்தமாவே பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பேசுதல் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க. சொல்லுதல், கூறுதல், இயம்புதல், கத்துதல், புலம்புதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா சாற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாற்றுதல்னா எப்படின்னா சத்தமா சொல்றது சாற்றுதல், கத்துறது கிடையாது, ஆனா சத்தமா சொல்றது. அந்த மாதிரி சத்தமா சொல்லும்போது என்ன ஆகும்னா, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் இங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது, இங்க என்னமோ பூஜை பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து இதுல சேர்ந்து கலந்து அவங்களும் உய்வடைவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் சத்தமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்குதான் பெருமாள் கோயில்கள்ல வந்து உற்சவம் முடிஞ்சதும் ஜீயர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்ற ஒரு பகுதிக்கு சாற்று முறை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ஆண்டாள் வந்து எங்க இருந்து சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து தான் சொல்றாங்க. அப்ப தீங்கின்றி நாடெல்லாம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமா அப்படின்ட்டு நினைக்க கூடாது. சரி, இந்தியாவில இருந்து சொல்றாங்க, இப்போ இந்தியாவில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமா அப்படின்னு சொல்லின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவங்க வந்து நாடு அப்படின்னு சொல்றது வந்து இந்த உலகத்தையே முழுக்க முழுக்க கவர் பண்ணுமா. தீங்கின்றி நாடெல்லாம் என்ன ஆகணும் அப்படின்னா மும்மாரி பெய்து, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்யுது. ஒரு மாசத்துக்கு 3 வாட்டி மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 3 வாட்டி மழை எப்படி பெய்யும் ஒரு மாசத்துக்கு அப்படின்னா,
9 நாள் வெயில் காயணும், ஒரு நாள் மழை பெய்யணும். அப்பதான் அந்த வெயிலால காஞ்ச இந்த பூமியானது ஒரு நாள் பெய்யற அந்த மழையை நல்லா இழுத்து தனக்குள்ள தக்க வச்சுக்கும். ஒரேடியா 3 நாள் 6 நாள் அப்படின்னு சொல்லிட்டு மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த பூமியால மொத்தத்தையும் இழுத்து வச்சுக்க முடியாது. அது எல்லாத்தையும் வெளியே தான் விடும். அது வந்து கடல்ல போய் தான் கலக்கும். ஆனா இப்ப 9 நாள் காஞ்சிட்டு ஒரு நாள் அந்த மழை பெஞ்சது அப்படின்னா அந்த பூமியும் தனக்குள்ள இழுத்து நல்லபடியா வச்சுக்கும். நம்மளுக்கும் அப்பாடா 9 நாள் ஒரே வெயிலா இருந்தது, இன்னைக்கு ஒரு நாள் நல்லா குளுகுளுன்னு ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதனால மாதம் மும்மாரி பெய்ய வேண்டுமாம். அதுவும் தீங்கின்றி நாடு எல்லாம், எந்த நாடு முழுக்க எந்த தீங்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படி எல்லா நாடு முழுக்க தீங்கு இல்லாம இருக்கும்? மக்கள் வாழ்வது எப்படி அப்படின்னா தங்களுடைய கர்ம வினையின் அடிப்படையில தான் மக்கள் வாழ்றாங்க. நான் செஞ்ச பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் ஏற்பதான் எனக்கு நன்மைகளோ தீமைகளோ வந்து சேரும் அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கக்கூடியது, எல்லாருமே நம்பக்கூடியது. இப்ப நான் வந்து நிறைய புண்ணியம் செஞ்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு நிறைய நன்மைகள் வரும். ஒருத்தர் நிறைய பாவங்கள் செஞ்சிருந்தாங்கன்னா அப்ப அவங்களுக்கு நிறைய பாவங்கள் தான் வரும். அது எப்படி நாடு முழுக்க தீங்கு இல்லாம இருக்கும் அப்படின்னா இருந்துச்சான். எப்போ அப்படின்னா ராமர் ஆட்சி பண்ண காலத்துல இந்த மாதிரி நாடு முழுக்க தீங்கு இல்லாம இருந்துச்சான். அப்ப வாழ்ந்த மக்கள் வந்து தங்களுடைய பாவ புண்ணியங்களின் அடிப்படையில வாழலையாம், ராமரனுடைய கடாட்சத்தினாலதான் வாழ்ந்தாங்களாம். அதனால ராமருடைய ராஜ்யத்துல ஒரு திருட்டோ ஒரு கொலையோ ஒரு கொள்ளையோ விதவைகளோ இல்லை அகால மரணங்களோ எதுவுமே இல்லையா. பசி பஞ்சம் பிணி நோய் அப்படிங்கிறதும் எதுவுமே இல்லையா. ஏன் அப்படின்னா ராமருடைய ஆட்சி அங்க நடக்குது. அப்படிங்கும்போது ராமருடைய ஆட்சியில எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஆட்சியில இந்த நாடு முழுக்க எந்த தீங்கும் இல்லாம இருந்துச்சு. ராமருடைய ஆட்சி காலத்துல அவர் வந்து சொல்லல எல்லாரும் சந்தோஷமா இருங்க, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, நான் பாத்துக்கிறேன் உங்களை அப்படிங்கிற மாதிரி அவரை வாய் திறந்து ஒன்னும் சொல்லல. ஆனா இங்க இவங்க ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா வாய் திறந்து வாழ்த்துறாங்க, தீங்கின்றி நாடெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வாய் திறந்து வாழ்த்துறாங்க. இந்த ஆண்டாளினுடைய வாய் முகூர்த்தம் நம்ம நாடும் தீங்கு இல்லாம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோட இந்த பாசுரத்தை படிக்கணும். அந்த ஆண்டாள் வந்து வாழ்த்துறாங்க அப்படிங்கிறதுனாலதான் இந்த பாசுரத்தை வந்து நம்ம அனுசந்தானம் பண்ணும்போது 2 முறை அனுசந்தானம் பண்ணுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு பெருமாள் கோயில்லையும் வாழ்த்தி கொடுக்குறாங்க, நம்மளுக்கு சம்பாவனை பண்றாங்க. அப்படிங்கும்போது இந்த பாசுரத்தை சொல்லிதான் வாழ்த்தி கொடுப்பாங்க. திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த 2 வரியில அவங்க வந்து இயற்கையை ரொம்பவும் வர்ணிக்கிறாங்க. என்னன்னா ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகல, நெல்லு வளையுது, அதுவும் மிகவும் செம்மையா வளையுதுதான். எப்படின்னா ஒரு சில நெல்லு வந்து விளைஞ்சது அப்படின்னா அது அப்படியே ரொம்ப லேசா அதுல சத்தே இல்லாம அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க விளையிற நெல் எப்படி இருக்குதான், செந்நெல்லா இருக்குதான், மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குது. நல்ல பார்த்தாலே தெரியுது இது வந்து நல்ல நெல் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பெரிய நெல் வளருது. அதுவும் எப்படி வளருதுன்னா ஓங்கி வளருது. உலகளந்த பெருமாள் எப்படி ஓங்கி வளர்ந்தாரோ அதே மாதிரி நெல்லும் நல்லா உயரமா வளருது. உயரமா வளரும் போது அதனுடைய ஊட்டச்சத்தும் மிகவும் அதிகமா தான் இருக்கும். அந்த மாதிரி உயரமா வளர்ந்த நெல்லுக்கு நடுவுல மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடுதான். மீன்கள் வந்து நிறைய தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துலதான் இருக்கும். அதனால நிறைய தண்ணி தேங்கி இருக்கிறதுனாலதான் நெல்லும் நல்ல உயரமாவும் வளருது. அந்த மீன்கள் அந்த நெல்லுக்கு நடுவுல பூந்து போக முடியலையா, அவ்வளோ அடர்த்தியா அந்த நெற்கதிர்கள் எல்லாம் இருக்கிறதுனால அந்த மீன் தாவி குதிச்சு ஓடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி ஓடும்போது தாவி குதிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த நெல்லுக்கு நடுவுல பூத்த பூக்கள், பூங்குவலை பூக்கள் பூத்திருக்கு. அதுல வந்து வண்டுகள் வந்து தேன் குடிக்க வந்திருக்கு. அந்த தேன் குடித்த மயக்கத்துல அந்த வண்டுகள் அதுலயே இருக்கும்போது இந்த மீன்கள் தாவறதுனால அந்த பூ லேசா ஆடுது. அது மாதிரி ஆடும்போது அதுக்கு தொட்டில் ஆட்டுற மாதிரி, தூளி ஆட்டுற மாதிரி, தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கிறதுனால அந்த வண்டுகள் இன்னும் மகிழ்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றாங்க. இவங்க எதுக்கு இப்ப இந்த இயற்கையை பத்தி எல்லாம் வர்ணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த இயற்கை என்பது வந்து கடவுளால் படைக்கப்பட்டது. அந்த காலத்துல இவ்வளவு செழிப்பா இருந்த நாட்டை தான் நம்ம இவ்வளவு மோசமா இப்ப ஆக்கி வச்சிருக்கோம். மருந்து இல்லாம எதுவுமே பயன் தராது அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம இயற்கையை அழிக்க கூடாது. நான் நல்லா இருந்தா போதும், மற்றது எது எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாம இயற்கையின் மீதும் நம்ம கொஞ்சம் கரிசனை காட்டணும், இயற்கையையும் நம்ம கொஞ்சம் பாதுகாக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த பாசுரத்தை படிக்கும் போது இதை நினைச்சு பார்க்கும் போதே நம்மளுக்கு அந்த இயற்கை சூழல் கண்ல வரும்போதே பசுமையா ரொம்ப குளிர்ச்சியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம பயன்பாட்டிலையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்க. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க அப்படின்றாங்க. இப்ப பசுக்கள் இருக்குதாங்க, அந்த பசுக்கள் வந்து பால் கறக்கிறதுக்கு தயாரா இருக்குது அப்படின்னா அதனுடைய காம்புகளை படித்து ஒரு தடவை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னு சொன்னா பால் வரும். அந்த பால் எவ்வளவு வருதுன்னா ஒரு குடம் முழக்க நிறைக்கிற அளவுக்கு ஒரு தடவை பிடிச்சு இழுக்கும் போதே அவ்வளவு பால் வருதாமா. அதனால அந்த மாதிரியான பால் கொடுக்கக்கூடிய பெரும் பசுக்கள், வள்ளல் பெரும் பசுக்கள், அந்த மாதிரி வள்ளல் தன்மையுடைய நிறைய பசுக்கள், பெருமை வாய்ந்த பசுக்கள் எல்லாத்தையும் நீங்க அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செல்வம் அப்படின்னாலே அது நிலை இல்லாதது. இன்னைக்கு செல்வந்தரா இருக்கிறவர்கள் நாளைக்கு எப்படி வேணாலும் ஆகலாம். அந்த செல்வம் அப்படின்னாலே செல்வம் 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 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது வந்து ஒரே இடத்துல நிலைச்சு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இல்லாம நிறைச்சு நிக்குமா, நீங்காத செல்வம் அடைவோமா, அதுவும் நிறைந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நிறைவு, மன நிறைவு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய செல்வம். அந்த மன நிறைவும் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு கதை ஒண்ணு சொல்லலாம். ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து ஒரு நாள் நகர்வலம் போகும்போது ஒரு குடியானவன் ஒருத்தனை பாக்குறாரு. அவன் வந்து திண்ணையில படுத்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. இவன் பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவன் வந்து முகத்தை பார்த்தாலே தெரியுது இவன் இன்னைக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கிறவன் இல்லை, எப்பயுமே இவன் தினைக்குமே சந்தோஷமா இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது. அப்ப இவருக்கு கஷ்டமா இருக்குது. நம்ம கிட்ட படைபலம் இருக்கு, பணபலம் இருக்கு, பதவி இருக்கு, எடுபடி பண்றதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க, எவ்வளவு இருந்தும் நம்ம மனசுல ஏதோ ஒரு குறையோ கஷ்டமோ ஒரு டென்ஷனோ இருந்துகிட்டே இருக்குது. ஆனா இவன் கிட்ட எதுவுமே இல்ல, ஆனா இவன் பாரு எப்படி ஜாலியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மந்திரியை கூப்பிடுறாரு. இவன் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கான் எனக்கு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப மந்திரி சொல்றாரு, மன்னா அவன் வந்து அவனுக்கு தேவைக்கு மட்டும்தான் அவன் வந்து சம்பாதிக்கிறான், அவன் சம்பாதிச்சதை வச்சுட்டு அன்னைக்கு பொழப்ப அவன் ஓட்டுறான், சேமிப்புங்கிறது ஏதோ கொஞ்சம் இருக்குதே ஒழிய அதை சேமிச்சு வச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து அதிகமா உழைக்கிறதும் இல்லை. அவன் வந்து காசு கம்மியா இருந்துச்சா கஞ்சியோ கூழோ குடிச்சுக்கிறது, நிறைய இருந்துச்சா நல்லா சமைச்சு சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிறான். அதனால அவனுக்கு வந்து கஷ்டங்கள் எதுவும் இல்லை, இவ்வளவு டார்கெட் வச்சுக்கிட்டு அவன் உழைக்கிறது இல்லை, அதனால அவன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான், என்னால முடியல, இப்ப என்ன அவன் சந்தோஷத்தை அழிக்கணும், அவ்வளவுதான், நான் இருங்க ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 98 பொற்காசுகள் வச்சு ஒரு பொன்முடிப்பை அவன் வீட்டு வாசல்ல வச்சிடுறாங்க. அவன் பார்த்துட்டு இது என்ன இவ்வளவு பொற்காசுகள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறான், எண்ணி பாக்குறான். எண்ணி பார்த்தா அதுல 98 பொற்காசுகள் இருக்கு. 98 பொற்காசுகள் இருக்கு அப்படிங்கிறதும் இன்னும் ஒரு 2 காசு இருந்துச்சுன்னா இது 100 காசு ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது அவனுக்கு. அதுல இருந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் உழைப்பும் கூடுதல் ஆகுது. நம்ம வந்து எப்படியாவது 2 காசை சேர்த்து அதுல 100 காசை சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைப்பு ஜாஸ்தி ஆகுத ஒழிய சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வேண்டாம் வேண்டாம் கம்மியா சாப்பிட்டு அந்த பணத்தையும் சேர்த்து வச்சோம்னா சீக்கிரமா அந்த 2 காசை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறத கம்மி பண்றான். கம்மியா சாப்பிட்டு அதிகமா உழைச்சு எப்ப பாரு இந்த காசை 2 காசை சேர்த்து போட்டுறணும் 2 காசை சேர்த்து போட்டுறணும் அப்படின்ற எண்ணமே மனசுல ஓடிட்டு இருக்கிறதுனால அவனுடைய அந்த காலாட்டுறது பாட்டு பாடுறது சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே இல்ல, அந்த சிந்தனையே அவனுக்கு இல்ல. இப்படியே அவனோட வாழ்க்கை போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் திரும்ப ராஜா பாக்குறாரு அவனை. அவன் வந்து எல்லாரையும் மாதிரி அவ்வளவு டென்ஷனா அவ்வளவு கஷ்டமா இருக்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது. மந்திரி கேட்கிறாரு, என்ன பண்ணா நிம்மதியா இப்போ உங்களுக்கு அவனையும் நம்மள மாதிரியே மாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்புறம் தான் ராஜா சொன்னாராம், வேண்டாம் மந்திரி பாவம், அவனாவது நிம்மதியா சந்தோஷமா இருந்தான்,
அவனையும் நம்ம கெடுத்து விட்டுட்டோம், வேண்டாம் அவன் போக்கிலே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை ராஜசபைக்கு கூப்பிட்டு அனுப்பினாங்களாம். கூப்பிட்டு அனுப்பி இந்த 98 பொற்காசுகள் கொண்ட அந்த பை வந்து என்னுடையதுதான், அதை என்கிட்டயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அந்த குடியானவனுக்கு ரொம்ப சந்தோஷமா, அப்பா சாமி வச்சுக்கோங்க உங்களோட 98 பொற்காசை, இது வந்ததுல இருந்து என்னோட நினைப்பெல்லாம் இதை 100 ஆக்கணும் 100 ஆக்கணும் 100 ஆக்கணும்ன்ற நினைப்பு தான் இருந்துச்சே ஒழிய அதுல இருந்து எடுத்து நம்ம தேவையை சரி பண்ணிக்கலாம், நம்ம வீட்டை சரி பண்ணிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், அதை வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது எனக்கு தோணலையே. அந்த 2 காசு சேர்க்கணும் அப்படிங்கறது தான் தோணுச்சு. அந்த காசும் வேண்டாம் எனக்கு, இந்த நினப்பும் வேண்டாம் எனக்கு, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துதான் அவன் நிம்மதியா சந்தோஷமா பழையபடி இருந்தானா. அதனால மன நிறைவு அப்படிங்கிறது இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற செல்வமே நம்மளுக்கு மிகப்பெரிய செல்வமா இருக்கும். அந்த செல்வம் நீங்காத செல்வமாகவும் இருக்கும். அந்த மனநிறைவை அளிக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த உத்தமனுடைய பேரை பாடுவதுதான். இந்த உத்தமனுடைய பேரை பாடி நாமும் நம் வாழ்க்கையில் ஓங்கி வளர்ந்து உயர்வடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.